பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் சுற்று வாக்களிப்பு முடிவு கட்டத்தை எட்டியுள்ளது. இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பு எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் பிரான்சில் வரலாற்றில் 40 ஆண்டுகளின் பின்னர் அதிகளவான மக்கள் வாக்களித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை வெளியான தகவல்களின்படி 55% அதிகமான மக்கள் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடுமையான கொள்கைகளை கொண்ட வலதுசாரி கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் அச்சம் காரணமாக வாக்களித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் தீவிர வலதுசாரி கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை கைப்பற்றினால் அது தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு பெரும் ஆபத்தான மாறும் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் சேதம் பிரெஞ்சு மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது. நாட்டில் வழங்கப்படும் வரப்பிரசாதங்கள் அனைத்தும் பிரெஞ்சு மக்களுக்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை தீவிர வலதுசாரிகள் கட்சி கொண்டுள்ளது. கட்சியின் தலைவியாக மரின் லு பென் அம்மையார் செயல்படுகின்றார். ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பெருவெற்றியினை தீவிர வலதுசாரிகள் கட்சி பெற்றுக்கொண்ட பின்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கான அறிவிப்பை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் விடுத்திருந்தார். கடந்த இந்த தேர்தலில் சமகால அரசாங்கம் அங்கம் வகிக்கும் கட்சி பாரிய தோல்வியை சந்திக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அதிக அளவில் பதிவுரிமை அந்தஸ்தினை பெற்றுக் கொள்வோர் தொடர்பில் கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் கனடாவில் அண்மையில் வெளிநாட்டு பயணியாளர்கள் அதிக அளவில் நிரந்தர வதிவிட உரிமைக்காக மாறி வருகின்ற நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 23% வெளிநாட்டு பணியாளர்கள் நிரந்தர பதிவுரிமையை பெற்றுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக முதலாவது தொழில் உரிமத்தை பெற்றுக்கொண்டு 2 ஆண்டுகளில் இவ்வாறு நிரந்தர பதிவுரிமையை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த எண்ணிக்கை 2011 முதல் 2015ஆம் ஆண்டில் 12% காணப்பட்டது. இதன்படி தற்காலிகமாக கனடாவில் வதிவோர் கூடுதல் எண்ணிக்கையில் நிரந்தர பதிவுரிமை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. அண்மைய ஆண்டுகளில் வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதோடு கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரையில் 2.8 மில்லியன் தற்காலிக வதிவிட உரிமையாளர்கள் கனடாவில் வசித்து வருவதாகவும் இது மொத்த சனத்தொகையின் 6.8% எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு பின்பும் நீங்கள் பிரதமராக நீடிக்க வாய்ப்புள்ளதா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஆம் என பதிலளித்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக். பிரித்தானியாவில் வியாழக்கிழமை அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே லேபர் கட்சி மகத்தான வெற்றி பெறும் அக்கட்சியின் தலைவர் பிரதமர் ஆவார் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் நீங்கள் தேர்தலுக்கு பின்பும் பிரதமராக நீடிக்க வாய்ப்புள்ளதா என பிரதமர் ரிஷியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த ரிஷி கன்சர்வேட்டிவ் கட்சி 14 ஆண்டு காலம் பிரித்தானியாவில் சிறப்புற ஆட்சி புரிந்ததாகவும் 2010இல் தங்கள் கட்சி பதவிக்கு வந்தபோது இருந்ததை விட இப்போது நாடு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்றும் கூறினார். ஆம், நான் மிகவும் கடினமாக போராடி வருகின்றேன் என்று கூறிய ரிஷி லேபர் கட்சி ஆட்சிக்கு வருவது எத்தகைய அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதை மக்கள் உணர துவங்கியுள்ளார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று நிறைவடைந்துள்ள நிலையில் எந்தவொரு வேட்பாளரும் பெரும்பான்மையை பெறாமையால் ஜனாதிபதி தேர்தல் 2ஆம் கட்டத்திற்கு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய குடியரசு மேற்காசியாவில் அமையப்பெற்றுள்ள ஈரான் நாட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த தேர்தலில் இறுதி வேட்பாளராக பட்டியலிடப்பட்ட முகமது பாகர், ஹாலிபாத் சஜித், ஜிலி மசூத் பெஜ்கினான், முஸ்தபா அமீர் உசைன் ஹசாமி மற்றும் அல்ரேசா ஜொஹானி ஆகியோர் போட்டியிட்டனர். வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதன்படி மசூத் பேஜான் 1.4 கோடி வாக்குகளை பெற்றதுடன் சஜித் ஜில்லிலி 90.4 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். முகமது பாக்கர் ஹலிபர் 30.3 லட்சம் வாக்குகளையும் முஸ்தபா பேர் முகமதி 2.6 வாக்குகளையும் பெற்றுள்ளார். இந்த முடிவுகளுக்கு அமைய மசூத் பேஜியின் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஈரான் அரசியலமைப்பின் பிரகாரம்
பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாயின் 50% அதிகமான வாக்குகளை பெற வேண்டியது கட்டாயமாகும். அவ்வாறு பெறாவிட்டால் முதல் 2 இடங்களில் உள்ள வேட்பாளர்களுக்கு இடையே 2ஆம் கட்ட தேர்தல் நடத்தப்படும். இதற்கமைய தற்போது அதிகபட்ச வாக்குகளை பெற்று முதல் 2 இடங்களை பெற்றுக்கொண்ட வேட்பாளர்கள் மசூத் பெசக்சியன் மற்றும் சஜுஜு ஜிலிலி ஆகிய இருவருக்கும் இடையே அடுத்த வாரம் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. ஈரான் வரலாற்றில் இதற்கு முன்னர் கடந்த 2005ஆம் ஆண்டில் மாத்திரமே 2ஆம் கட்ட தேர்தல் நடத்தப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை இரட்டிப்பாக்கியுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதிகரித்து வரும் இடப்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் சர்வதேச மாணவர் விசா கட்டணம் 710 ஆஸ்திரேலிய டாலரிலிருந்து $1,600 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வருகையாளர் விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் தற்காலிக பட்டதாரி விசாவை கொண்ட மாணவர் விசாவிற்கு விண்ணப்பிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைமுறைக்கு வரும் மாற்றங்கள் தமது சர்வதேச கல்வி முறையின் ஒருமைப்பாட்டை மீட்டெடுக்க உதவும், சிறந்த இடப்பெயர்வு முறையை உருவாக்க உதவும் என்று உள்துறை அமைச்சர் கிளே ஓர்னில் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரையான ஆண்டில் நிகர குடியேற்றம் 60% அதிகரித்துள்ளதாக கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து தங்குவதற்கு அனுமதிக்கும் விசா விதிகளில் உள்ள ஓட்டைகளை மூடுவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் மாணவர் விசா விதிகளை கடுமையாக கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகளை சமீபத்திய நடவடிக்கைகள் பின்பற்றுகின்றன. இதன்படி மார்ச் மாதத்தில் ஆங்கில மொழி தேவைகள் கடுமையாக்கப்பட்டன. அதே நேரத்தில் சர்வதேச மாணவர்கள் விசா பெறுவதற்கான சேமிப்பு தொகை மே மாதத்தில் $24,505 ஆஸ்திரேலிய டாலரிலிருந்து $29,710 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 7 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட 2வது அதிகரிப்பாகும். சர்வதேச கல்வியானது ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி தொழில்களில் ஒன்றாகும். மேலும் 2022-2023ஆம் நிதியாண்டில் பொருளாதாரத்திற்கு $36.4 பில்லியன் மதிப்புடையதாக இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி முன்னிலை பெற்றதைத் தொடர்ந்து அதனை எதிர்க்கும் தரப்பினர் தலைநகர் பாரிஸில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வர்த்தக நிலையங்களும் வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டமை மக்கள் மத்தியில் அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. தீவிர இடதுசாரிகள், இஸ்லாமிய ஆதரவாளர்கள் உட்பட சமூகத்தின் பலதரப்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது வர்த்தக நிலையங்களும் வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதை காண்பிக்கும் படங்கள் வெளியாகியுள்ளன. போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெறுகின்றன. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் முன்னிலை பெற்றுள்ள அதேவேளை தற்போதைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. குடியேற்றவாசிகளுக்கு எதிரான ஆர்என் கட்சி 33% வாக்குகளை பெற்றுள்ள அதேவேளை இடதுசாரி கூட்டணி 28% வாக்குகளை பெற்றுள்ளது. ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் கூட்டணிக்கு 21% வாக்குகள் கிடைத்துள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமையில் மேக்ரானின் கட்சி முற்றாக துடைத்தெறியப்பட்டுள்ளது என ஆர்என் கட்சியின் மறையும் தெரிவித்துள்ளார். அத்தோடு பிரான்ஸ் மக்கள் வாக்களித்தால் நான் அனைத்து பிரான்ஸ் மக்களினதும் பிரதமராக தயார் என ஆர்என் கட்சி தலைவர் ஜோர்டன் பரடேலா தெரிவித்துள்ளார். அதேவேளை பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் சுற்றில் தீவிர வலதுசாரிகள் வெற்றி பெற்றுள்ளமை அதன் வரலாற்றிலேயே இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் விரைவில் இடம்பெறவுள்ள நிலையில் தற்போதைய ஜனாதிபதியான ஜோ பைடனால் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை, அதாவது 6 மணி நேரம் மட்டுமே நன்றாக வேலை செய்ய முடிவதாக அவரது உதவியாளர்கள் தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெறுகின்றது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்பும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் பைடன் உடல்நிலை தொடர்பாக சில முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது அமெரிக்க அதிபர் பைடனால் காலை வேலை மட்டுமே செய்ய முடிகின்றதாம், அதுவும் 6 மணி நேரம் மட்டுமே அவரால் வேலை செய்ய முடிகின்றது என அவரது உதவியாளர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 6 மணி நேரத்தையும்
தாண்டினால்தான் அவர் அதீதமாக சோர்வடைந்து விடுவதாகவும் கூறப்படும் நிலையில் வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும் போது அவர் சோர்வடைந்து விடுவதாக கூறப்படுகின்றது. அதிபர் தேர்தலையொட்டி பைடன் ட்ரம்ப் இடையே விவாதம் நடைபெற்றது. அதில் பைடன் செயல்பாடுகள் மிக மிக மோசமாக இருந்தது. அவர் அதீத சோர்வுடன் இருந்ததும் அதற்கு காரணம். இதனாலேயே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பைடன் பொதுவெளியில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் என பைடன் உதவியாளர்கள் கூறியுள்ளனர். வெள்ளை மாளிகையில் வேலை செய்யும் மற்றும் வேலை செய்த முன்னாள் ஊழியர்கள் பலரும் பைடனுடன் இதுபோல் அவ்வப்போது பிரீஸ் ஆகிய நின்று விடுவார் என்றே கூறப்படுகின்றது. அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் பைடனின் உடல்நிலை குறித்து மிக பெரிய அளவில் விவாதம் எழுந்துள்ளது. அதேவேளை பைடன் அதிபர் தேர்தலில் மிகவும் வெற்றி பெற்றால் அவர் 4 ஆண்டுகள் பதவியில் இருப்பார். அதன்படி பார்த்தால் அவர் 86வது வயது வரை அதிபராக இருப்பார். இப்போதைய பைடன் உடல்நிலை மற்றும் மனநலன் இப்போது இப்படி இருக்கும்போது பைடனால் எவ்வாறு நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்பதே பலரின் கேள்வியாக உள்ளது.